அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நாங்கள் வளர்ச்சி அடையும்படியாக நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த வேத ஆய்வு பகுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட இந்த இணைப்பிலே கலந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செஷனுடைய துவக்கம் முதல் முடிவு வரை உமது வழிநடத்துதலின் கரம் இருக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதமான இடையூறுகளையும் ஆண்டவரே நீர் மாற்றி போட்டு தெளிவாக உம்மை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை பற்றி நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை திறந்தரல வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுல இன்னும் கலந்து கொள்ளக்கூடியவர்களை ஆண்டவரே தடையில்லாமல் இதுல கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். ஆண்டவராக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபத்தை நாம் பார்க்கிறோம். இது பாடம் 20, மதியுரை 3 தொடர்ச்சி. எபிரேய நிருபத்தை வாசிக்கும் போது குறிப்பாக 5 வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முதல் பாடத்தை பார்க்கின்ற பொழுது நாம் சொன்னோம். இந்த 5 வார்த்தைகள் எபிரேய நிருபத்தின் குணம் அல்லது குணநலன்கள் என்று நாம் சொல்லலாம். 1, இவாலுவேஷன், மதிப்பீடு. இந்த நிருபத்தை வாசிக்கின்ற பொழுது மதிப்பிட வேண்டும், எல்லாவற்றையும் மதிப்பிட வேண்டும். எது மேன்மையானது அல்லது யார் மேன்மையானவர், எது பரிபூர்ணமானது, எது பரிபூர்ணமற்றது, எது நித்தியமானது, எது தற்காலிகமானது, இந்த 3 தரத்தின்படி எல்லாவற்றையும் நாம் அளவிட வேண்டும், மதிப்பிட வேண்டும். மேன்மையானது, பரிபூர்ணமானது, நித்தியமானது. நாம் முதல் 3-4 அதிகாரங்களிலே பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களை விட மேன்மையானவர், மோசேயை விட மேன்மையானவர், யோசுவாவை விட மேன்மையானவர், ஆரோனை விட மேன்மையானவர். இவாலுவேஷன், இந்த வார்த்தையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. 2வது எக்ஸார்டேஷன், மதிப்புரை. இந்த நிருபத்தில் ஆசிரியர் 5 மதிப்புரைகளை முன்வைக்கிறார். 1, drifting from the word, வார்த்தையிலிருந்து நழுவுதல், வழுவுதல், விலகுதல். 2, doubting the word, வார்த்தையை சந்தேகித்தல், அவிசுவாசம், நம்பாதிருத்தல். 3, dullness toward the word, வார்த்தையில் அசதி, மந்தம், சோர்வு, அலுப்பு, சோம்பேறித்தனம். 4, despising the word, வார்த்தையை அவமதித்தல். 5, defying the word, வார்த்தையை எதிர்த்தல். இப்படி 5 மதிப்புரைகளை ஆசிரியர் இந்த நிருபத்தில் வைக்கிறார். 1, இவாலுவேஷன், மதிப்பிடுதல். 2வது எக்ஸார்டேஷன், மதிப்புரை. இதில் உற்சாகம், எச்சரிக்கை 2ம் அடங்கும், பார்ப்போம். 3வது எக்ஸாமினேஷன், பரிசோதித்தல். எதை பரிசோதிக்க வேண்டும், எதை பரீட்சை பார்க்க வேண்டும் என்றால், இந்த நிருபத்தை வாசிக்கின்ற பொழுது நம் விசுவாசத்தை பரீட்சிக்க வேண்டும். வேதத்தின் தரத்தின்படி, தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி என் விசுவாசம் இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டும். 4வது எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்போடு வாழ்கிறோம் என்பதை ஆசிரியர் வரப்போகிற யுகத்தையே விசுவாசிகளுடைய கண்முன் நிறுத்துகிறார். 5, எக்ஸால்டேஷன், உயர்த்துதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அரசராக, ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக எப்படி இந்த நிருபத்தில் உயர்த்தப்படுகிறார் என்று ஆசிரியர் விவரிக்கிறார். எனவே இந்த எபிரேய நிருபத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த 5 வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
இவாலுவேஷன், எக்ஸார்டேஷன், எக்ஸாமினேஷன், எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸால்டேஷன். இந்த 5 வார்த்தைகளையும் உங்களுடைய மனதில் ஆழமாக வைத்துக்கொண்டு இந்த நிருபத்தை வாசியுங்கள். எக்ஸால்டேஷன், இந்த ஆசிரியர் இந்த நிருபத்தில் 5 மதிப்புரைகளை வழங்குகிறார், கூறுகிறார் என்று பார்த்தோம். அடிக்கடி சகோதரர் மில்டனும் சொல்லியிருக்கிறார், நானும் சொல்லியிருக்கிறேன். இந்த ஆசிரியர் விளக்க உரையையும் மதிப்புரையையும் மாறி மாறி கூறுகிறார். விளக்க உரை, அது எக்ஸ்பிளனேஷன், கூறிக்கொண்டே வந்து சற்று நிறுத்தி பின்பு ஒரு மதிப்புரை வழங்குகிறார், எக்ஸார்டேஷன் கொடுக்கிறார். இந்த எக்ஸார்டேஷன் என்ற வார்த்தை நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் புத்திமதி, போதகம், கடிந்து கொள்ளுதல் என்று இடத்துக்கு ஏற்றாற்போல் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வேறொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் ஊக்கமூட்டுதல், அறிவுரை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். மிக கடினமான வார்த்தை. இதற்கு ஒரு குறிப்பிட்ட சொல் மட்டும் கொடுத்து நிறுத்திவிட முடியாது. ஆனால் இந்த மதிப்புரை, எக்ஸார்டேஷன் என்பதில் உற்சாகம், எச்சரிக்கை, இந்த 2ம் அடங்கும். இந்த ஆசிரியர் 5 மதிப்புரைகளை, உற்சாகத்தையும் எச்சரிக்கையும் கொடுக்கிறார் என்று சொன்னேன். முதலாக இதை குறிப்பிட்டோம், இதை குறித்து பேசியதில்லை. ஆனால் அந்த 5 காரியங்களையும் நான் சற்று விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரையிலான வசனங்கள், 4 வசனங்கள். அவைகளை ஒரு 15 நிமிடத்தில் பார்த்து முடித்து விடலாம். ஆனால் அதற்கு முன்பாக ஆசிரியர் கூறக்கூடிய இந்த 5 மதிப்புரைகளை, உற்சாகம், எச்சரிக்கை, இந்த 5ஐயும் நான் சற்று விளக்க விரும்புகிறேன். முதலாவது 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வரையிலான வசனங்களில் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், ட்ரிப்டிங் ஃப்ரம் த வேர்ட், வார்த்தையிலிருந்து நழுவுதல், வழுவுதல் அல்லது விலகுதல். வார்த்தையை ஒரு காலத்தில் நாம் வாசித்தோம், படித்தோம், தியானித்தோம், அதில் மூழ்கினோம், அதில் நீந்தினோம். அது அவ்வளவு இன்பமாக இருந்தது. ஆனால் ஒரு காலம் வருகிறது, காலப்போக்கில் இவன் விழிப்பின்றி வார்த்தையை பற்றி கொள்ளாமல் அறியாமலே மெல்ல மெல்ல வார்த்தையிலிருந்து விலகுகிறான். எதிர்ப்பினால் விலகவில்லை, எப்போது விலகுகிறான் என்று தெரியாமலேயே இவன் விலகுகிறான் அல்லது நழுவுகிறான், வழுவுகிறான். முன்பு வார்த்தை நதியில் இவன் முனைந்து முன்னேறினான். இப்போது அந்த வார்த்தை நதியில் இவன் முனைந்து முன்னேறவில்லை, மெல்ல மிதந்து செல்கிறான், அவ்வளவுதான். ஒருவன் தூக்கத்தில் நடப்பது போல எந்த உணர்வும் இல்லாமல் திட்டவட்டமாக இலக்கை நோக்கி முனைந்து செல்வதற்கு பதிலாக எந்த திசையை நோக்கி போகிறேன் என்று தெரியாமலே அழிவை நோக்கி செல்கிறான். இப்படி அறியாமல் விழிப்பின்று செல்லக்கூடிய இந்த கண்களிலே பெரிய பரமோ ஒளி வீசி கூட என்ன பயன்? எனவே இவன் வார்த்தையிலிருந்து மெல்ல விலகுகிறான். கப்பலுக்கு எப்போதும் நங்கூரம் தேவை. அது கடலில் பயணிக்கும் போது புயலில் மாத்திரம்தான் அதற்கு நங்கூரம் வேண்டும் என்பதல்ல. புயலின் போது நிச்சயமாக நங்கூரம் தேவை. ஏனென்றால் நிலைநிறுத்த வேண்டும். இல்லை என்றால் திசை மாறும், பாறைகளில் மோதும், கப்பல் உடையும். புயலின் போது நிச்சயமாக வேண்டும். அதுபோல கப்பலை துறைமுகத்தில் கரையில் கட்டியிருக்கும் போதும் அதற்கு நங்கூரம் தேவை. நங்கூரம் இல்லை என்றால் அது கரையிலிருந்து தன்னை அறியாமலே விலகி மெல்ல 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 நகர்ந்து எங்காவது மோதி உடைந்து மூழ்கும். எனவே இரட்சிப்பு என்ற நங்கூரம், அவருடைய வாக்குறுதி என்ற நங்கூரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரிய நங்கூரம், இவர் எப்போதும் தேவை. புயலிலும் காற்றிலும் பயணிக்கும் போது மட்டுமல்ல, கரையில் கட்டியிருக்கும் போதும் நங்கூரம் தேவை. வார்த்தையில் இருந்து இவன் விலகுகிறான் என்றால், இந்த கவனம் என்ற கயிறு தளர்ந்தவுடன் வார்த்தை நதியில் இவன் இலக்கின்றி மிதக்கிறான். இவன் தேவனை நோக்கி செல்லவில்லை. அவன் கையில் துடுப்பு இருக்கிறது. இந்த துடுப்பை இவன் பயன்படுத்த வேண்டும். எந்த திசையை நோக்கி நான் போக போகிறேன்? என் இலக்கு என்ன?
என் குறிக்கோள் என்ன என்று இவன் துடுப்பை பயன்படுத்தி திசையிலே செல்ல வேண்டும். இப்போது அவன் அப்படி செல்லவில்லை. உட்கார்ந்திருக்கிறான், மிதந்து போகிறான். இதைத்தான் ஆசிரியர் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே சொன்னார். இதற்கு தீர்வு என்ன? கடைசியாக வருகிறேன். இரண்டாவது, டவுட்டிங் த வேர்ட், வார்த்தையை சந்தேகித்தல், நம்பாதிருத்தல், அவிசுவாசம். இதை குறித்து பார்த்தோம். இதற்கும் நான் 2 வாக்கியங்களையும் வைக்கிறேன். ஒன்று, கிருபையின் வெயிலிலும் கசடர உருகாத கல் நெஞ்சம். வெயில் அடிக்கிறது, வெயில் வருகிறது. தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் என்பது சூரியனை போல பரம ஒளி உள்ளத்தில் படுகிறது. ஆனால் இருதயம் கடினமாகிவிட்டது, கல்லை போல் இறுகி விட்டது அல்லவா? வெயிலிலே உருக வேண்டிய இருதயம், மெழுகு உருக வேண்டும். ஆனால் இருதயம் ஏற்கனவே கல்லாக இறுகி விட்டதால் வெயிலே வீசினாலும் கூட எந்த மாற்றமும் இல்லாமல் பாறை இருப்பது போல எந்த மாற்றமும் இல்லை. எதையும் ஏற்கவில்லை, எதையும் வரவேற்கவில்லை, எதையும் மாற்றுவதற்கு இந்த கல் ஆயத்தமாக இல்லை. கல் இருக்கிறது, அவ்வளவுதான். இவன் அறிகிறான், விழித்திருக்கிறான். ஆனால் தன்னுடைய நிலையிலிருந்து எந்த மாற்றமும் இவனுக்கு ஏற்படாது. ஏனென்றால் இவனுடைய உள்ளத்தின் இறுக்கம் கிருபையின் அனலையும் கூட வென்று விடுகிறது. இது கிருபையின் வெயிலும் உருகாத கல் நஞ்சம். சரி, வெயில் தான் உருகவில்லை, பனி போல வரட்டுமே. வெளிப்பாட்டின் பனித்துளிகள் விழும்போது கூட இவருடைய உள்ளம் திறக்காத ஒரு வாசல். தேவன் பேசுகிறார், தேவனுடைய வார்த்தை வருகிறது, கண்கள் திறக்கிறது, வெளிப்பாடு வருகிறது, மென்மையான பனித்துளி போல. முதலாவது வெயில் வீசுவது போல தேவனுடைய கிருபை, இரக்கம் இவைகளெல்லாம் அனலாக உரைக்கிறது. ஆனாலும் கூட உள்ளம் இறுகி விட்டதால் மாற்றம் ஏற்படவில்லை. இங்கு வலிதராத சொற்கள் வருகின்றன. தேவனுடைய சத்தியம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய அழைப்பு, இவையெல்லாம் மென்மையான பனித்துளிகள் போல் வருகிறது. பனித்துளிகள் போல் வந்தாலும் இவைகளெல்லாம் அவனுடைய உள்ள கதவின் முன்தான் விழுகிறதே தவிர அந்த கதவு, அந்த வாசல் திறக்கவில்லை. வரக்கூடிய பனித்துளிகள் வெறுமனே அவனுடைய உள்ள கதவின் மேல் சிதறி கிடக்கின்றன, உள்ளே செல்லவில்லை. உள்ளம் திறக்க மறுக்கிறது. என்றால் திறக்க விருப்பம் இல்லாத உள்ளம் இது. அனல் படுகின்ற பொழுது சில உள்ளங்கள் திறக்கலாம். சில உள்ளங்கள் பனித்துளிகள் போல் தேவனுடைய வார்த்தை வருகின்ற பொழுது திறக்கலாம். ஆனா சில உள்ளங்களை வன்முறையாலும் திறக்க முடியாது. இன்னும் சில உள்ளங்களை அழகு, அன்பு, அது இனிமை என்ற பனித்துளிகளாம் திறக்க முடியாது. இது அவிசுவாசம், இறுகிய உள்ளம். 2. மூன்றாவது, டல்னஸ் டுவர்ட் த வேர்ட், வார்த்தையில் அசதி. இந்த 3வது மதியுரையை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 5:11 6:20 வரை. டல்னஸ், அசதி, மந்தம், அலுப்பு, சோர்வு. மகிமையின் வாசல் அங்கு இருக்கிறது. இந்த ஆவி மகிமையின் வாசலில் தூங்கும் ஆவி. ஒரு பொற்கதவு திறந்திருக்கிறது. அந்த கதவுக்கு அப்பால் அனைத்துமே தேவ மகிமை. அழைப்பு வருகிறது, வாருங்கள், கதவுக்கு இந்த பக்கம் வாருங்கள், தேவ மகிமையை பாருங்கள், நீங்கள் அனுபவிங்கள், அனுபவிங்கள். ஒளி வீசுகிறது. ஆனால் அந்த வாசலுக்கு இந்த பக்கம் இவன் சோர்ந்து, அலுத்து, சோம்பேறியாய் மகிமையை அனுபவிக்காமல் தூங்குகிறான். கவனிங்கள், இது மரணம் இல்லை, மயக்கம். அந்த பக்கம் போகக்கூடாது என்று யாரும் எதிர்க்கவில்லை. இவனே உணர்விழந்து இந்த மகிமையின் வாசலுக்கு இந்த பக்கம் இருக்கிறான். மறுப்பு இல்லை. இது பிரியமற்ற மனப்பாங்கு, ஒரு விதமான ஆவிக்குரிய நித்திரை. இந்த ஜீவ வாசலை தாண்டி செல்லாமல் அதற்கு முன் சோர்ந்து சலிப்புடன் விழுந்து கிடக்கக்கூடிய நிலைமை, டல்னஸ். இந்த கதவுக்கு அப்பால் வானதூதரின் இசை கேட்கும். ஆனால் அந்த இசைக்கு இவனுடைய செவி
மறுத்து சோர்விழந்து கிடக்கும். தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து வரும் இசை போலது. அது இனிமையானது, தூய்மையானது, ஜீவன் உள்ளது. அந்த உள்ளம் அவருடைய குரலை கேட்கிறது. அது வெறும் குரலாக நின்று விடுகிறது. அதிலே இசை இருக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை. அந்த இசையை அனுபவிக்க முடியவில்லை. வார்த்தையை இந்த உள்ளம் கேட்கிறது, ஆனால் உணரவில்லை. எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. சோர்வான மனநிலை. சத்தியத்தின் சத்தம் இவருடைய செவிகளிலே விழுகிறது, ஒரு ஓசையாக விழுகிறது. ஆனால் ஏற்கனவே இவருடைய ஆவி சோர்ந்து விட்டது, உள்ளம் பயந்து விட்டது. ஒரு காலத்தில் விரும்பி கேட்ட விசை இப்போது காதை பொத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு விருப்பமற்ற ஒரு நிலை வந்து விடுகிறது. சோர்ந்து போன உள்ளம் இசையை கேட்க மறுக்கிறது. இது சோர்வு, அசதி, மந்தம், அலுப்பு. நான்காவது, டிஸ்பைசிங் த வேர்ட், வார்த்தையை அற்பமாக எண்ணுவது. மரியாதையை மறந்த மனம் நற்செய்தியை நயமின்றி தள்ளும். அதிகம் கேட்பதால் பழகி போனது போல நற்செய்தியின் ஆழமும் அழகும் மனதுக்கு இப்போது பழுதுபட்ட பழைய வார்த்தையாக தெரிகிறது. ஒரு காலத்தில் அதனுடைய ஆழம், அதனுடைய அழகு அவ்வளவு கவர்ச்சியாக இருந்தது, இன்பமாக இருந்தது. ஆனால் கேட்டு கேட்டு, வாசித்து வாசித்து, அதை பார்த்து பார்த்து பழகி போனதால் இதுதானே, இதுல என்ன இருக்குது, இது தெரியாதா என்பது போல அது பழையதாகி விட்டது. அதனுடைய பசுமை இழந்து விட்டது. வார்த்தையை அற்பமாக எண்ணுவது. மனம் வார்த்தையை மறுக்கவில்லை, அதிகமாக கேட்டதினால் அந்த வார்த்தையின் மேல் மதிப்போ மரியாதையோ இல்லாமல் போய்விட்டது. முன்பு அரவணைத்துக் கொண்ட அந்த மனப்பாங்கு இப்போது இல்லை. மனம் விலகுகிறது. வார்த்தை எவ்வளவு அருகில் இருந்தாலும் எந்த பூச்சமும் இன்றி அந்த வார்த்தையை இந்த மனம் தள்ளிவிடுகிறது. இதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், தன்னை உயர்வாக கருதும் அகந்தையான உள்ளம் விலை மதிப்பற்ற முத்தை தயக்கமின்றி தள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை, பன்றிக்கு முன் வீசப்படக்கூடாத உயர்ந்த நற்செய்தி. நாம் வைத்திருக்கக்கூடிய நற்செய்தி மாபெரும் செய்தி. இந்த செய்தியை விட எந்த தொலைக்காட்சியிலும் வரக்கூடிய செய்தியோ, செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்தியோ எதுவும் நற்செய்தி அல்ல. தேவனுடைய செய்தி மட்டுமே நற்செய்தி. இதனுடைய வீரியம், இதனுடைய தாக்கம், இதனுடைய அழகு, இதனுடைய மேன்மை, இதனுடைய மகத்துவம், இதனுடைய ஆழம் இந்த தேவ மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த முத்தின் விலை தெரியாத மனம் தன்னை உயர்வாக கருதுகிறது. இது அகந்தையின் கரம். தான் தகுதியற்றவன் என்பதை மறக்கிறது. மாற்றமில்லாத வார்த்தை அவன் அருகில் வந்த போதும் மனம் அதை தள்ளுகிறது. ஐந்தாவது, டிஃபையிங் த வேர்ட், வார்த்தையை ஏற்க மறுத்தல். கதவின் அந்த பக்கம் மாபெரும் அரசர், அரசர்களுக்கெல்லாம் அரசர் கதவை தட்டுகிறார். இவர் கதவு பக்கம், என் வீட்டு பக்கம் வருகிறார் என்று சொல்லும் போதே நான் ஓடோடி சென்று கதவை திறக்க வேண்டும். ஆனால் அரசர் அந்த பக்கம் கதவை தட்டும் போது, கதவை பூட்டாத நான் தட்டும் போதே என்னுடைய உள்ள சிறை அதை உடனடியாக பூட்டிவிடும். வார்த்தையை ஏற்க மறுத்தல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னராக அன்போடு பொறுமையோடு இந்த உள்ள கதவை தட்டுவார். இது அன்பின் அழைப்புதான். எந்த கட்டாயமும் இல்லை, எந்த கட்டளையும் இல்லை. உள்ளம் தட்டும் ஒலியை கேட்டவுடன் கதவை திறக்காமல் இறுக்கமாக பூட்டி விடுகிறது. ஆம், உள்ளம் ஒரு சிறைக்கூடம். வாசலுக்கு வெளியே மன்னர், உள்ளே பூட்டப்பட்ட உள்ளம். சில சமயங்களில் மெல்ல தட்டுவார், சில சமயங்களில் இடி முழக்கமாக கூட அவர் பேசலாம். ஆனால் மனிதன் தன்னுடைய சுய தற்காப்பு என்ற கோட்டைக்குள் பாதுகாப்பாக இருப்பதால் இப்படி பேசும் தேவனுக்கு கூட தன்னுடைய செவிகள் அடைத்துக் கொள்வான். இவன் தன்னுடைய அனுபவங்களின் சுவர், தன்னுடைய அகந்தையின் ஜன்னல், ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, இப்படிப்பட்ட சுய தற்காப்பு கோட்டைகளை வைத்துக் கொண்டிருப்பதால் தேவனுடைய சத்தம் வந்து கொண்டே இருந்தாலும் அவன் தன் காதை மூடிக்கொள்வான். இப்படி 5 எச்சரிக்கைகளை, மதியுரைகளை இந்த ஆசிரியர் எபிரேயர் நிருபத்தில் வைக்கிறார். இந்த 5 மதியுரைகளையும் நான் அட்டவணைப்படுத்தியிருக்கிறேன். 5 கட்டங்கள்.
முதலாவது கட்டம் வார்த்தையிலிருந்து மெல்ல விலகுதல், நழுவுதல், வழுவுதல். இது கவனக்குறைவு, அலட்சியம். இவைகளெல்லாம் பெரிய பாவங்களாக பரிசுத்தவான்களுக்கு தெரிவதில்லை. இவைகளெல்லாம் ஒரு தேவ மனிதனுக்குள் இருக்குமையானால் இவைகள் கடைசியாக விசுவாச துரோகத்தில் போய் நிற்கும் என்பது திண்ணம். ஒன்று, வார்த்தையிலிருந்து மெல்ல விலகுகிறான். இது கவனக்குறைவு. கொஞ்சம் சோர்வாக இருக்கலாமே, இதுல என்ன பெரிய நட்டம் வந்து விட போகிறது? இன்றைக்கு ஜெபிக்காவிட்டால் நட்டமா? இன்றைக்கு வேதம் வாசிக்காவிட்டால் நட்டமா? இன்றைக்கு பரிசுத்தமிழை ஐக்கியத்தை இழந்து விட்டால் பெரிய நட்டமா என்று மெல்ல மெல்ல ஒதுங்குறான். தான் எப்போது விலக ஆரம்பிக்கிறேன் என்று அவனுக்கு தெரியாது. அப்படி விலகுவதும் ஒரு பொருட்டாக அவனுக்கு தோன்றாது. இரண்டாவது, வார்த்தையை நம்பாமை, அவிசுவாசம், நம்பிக்கையற்ற கடின இருதயம். இவனுடைய கீழ்ப்படிதல் பலவீனமாகிவிடும். வெளியே அமைதலாக இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் உள்ளத்திலே கேள்விகள், சந்தேகங்கள் கொந்தளிக்கும். வெளியே பார்க்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது விசுவாசம் பொங்கி வழிவது போல் தோன்றும். ஆனால் உள்ளத்திலே அவ்வளவு குழப்பங்கள், கேள்விகள், சந்தேகங்கள். இது விசுவாசத்திலிருந்து மெல்ல விலகுகிறோம் என்பதற்கு அடையாளம். மூன்றாவது, டல்னஸ், வார்த்தையிலே சோர்வு, அசதி, ஒரு ஆவிக்குரிய மந்த நிலை, முதிர்ச்சியின்மை, ஒரு தேக்கம், சோம்பேறித்தனம். சத்தியம் தெரிந்தாலும் அதற்கு பதில் கொடுக்காத சலிப்பு. வெறும் அறிவாகவும் தகவல்களாக மட்டுமே இருக்குமே தவிர கேட்ட சத்தியத்துக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட இவர்களுக்கு இழாது. வளர்ச்சி அப்படியே நின்றுவிடும், முதிர்ச்சியற்ற நிலைமை. நான்காவது, வார்த்தையை அவமதித்தல். இந்த 4, 5 பின்பு வரக்கூடிய அதிகாரங்களை பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் அவர் செய்து முடித்த வேலையையும் மிகவும் அற்பமாக எண்ணுவது, நினைப்பு, ஒரு அகந்தை. இயேசு என்ற நபர் யார்? அவர் செய்து முடித்த மாபெரும் வேலை என்ன? இவைகளெல்லாம் பெரிதாக தெரிந்தே பாவம் செய்கிற நிலை, கிருபையை ஏனோதான ஒன்று எடுத்துக் கொள்கிற நிலை. ஐந்தாவது, வார்த்தை எதிர்த்தல். தேவனுடைய பேசுதலுக்கு அது வெயில் போல் வரட்டும், பனி துளி போல் வரட்டும், தென்றலாக வரட்டும், அல்லது இடி முழக்கமாக வரட்டும், எப்படி வந்தாலும் சரி அவருடைய பேசுதலுக்கு திறக்காத உள்ளம். இது தேவனுடைய குரலை மறுக்கின்ற சுய தற்காப்பு, உறுதியான மறுப்பு. நான் திறந்து விடுவேனா என்ன? நான் மறுமொழி கொடுத்து விடுவேனா என்ன என்ற ஒரு மமதை என்று கூட சொல்லலாம். சரி, இந்த ஆவிக்குரிய சரிவுக்கு என்ன தீர்வு? தீர்வையெல்லாம் சொல்லாமல் ஆசிரியர் ஏதோ ஒன்று பேசிவிட்டு போய்விடவில்லை. இந்த நழுவுதல் அல்லது வழுவுதல் அல்லது விலகுதலுக்கு ஆசிரியர் முன்வைத்தார் தீர்வு. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும், உற்று கவனிக்க வேண்டும், ஊன்றி கவனிக்க வேண்டும் என்று தீர்வை முன்வைத்தார். அவிசுவாசம், நம்பாமை, சந்தேகம், இதற்கும் ஆசிரியர் தீர்வு கொடுத்தார். நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள், ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள் என்று தீர்வு கொடுக்கிறார். இந்த மந்த நிலைக்கும் அவர் தீர்வு வைக்கிறார். பூரணராகும்படி கடந்து போவோம், முதிர்ச்சி அடையும்படிக்கு முன்னேறி செல்வோம், முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள், அசதியாயிராதீங்கள் என்று ஆசிரியர் இதற்கும் தீர்வு வைக்கிறார். இந்த 4 காரியங்களை பார்ப்போம். 4வது, அவமதிப்பு, வார்த்தை அவமதித்தல். இதற்கு தீர்வு என்ன? தேவனிடத்தில் சேர கடவோம். நாம் பண்ணின அறிக்கையில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். 5வது, தேவனுடைய வார்த்தையை எதிர்ப்பதற்கு தீர்வு என்ன? பரிசுத்தமுள்ளவளாய் இருக்க நாடுங்கள், பயத்தோடும் பக்தியோடும் கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று இந்த நிருபத்தில் இந்த 5 மதியுரைகளிலே அந்த சரிவுக்கு தீர்வு வைக்கிறார். இப்போது நாம் நம்முடைய பகுதிக்கு வருகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 - 8 வரை நாம் பார்த்து முடித்தோம். மிகவும் கடினமான பகுதிதான். ஆசிரியரும் கடினமாகத்தான் பேசினார், நானும் கடினமாகத்தான் பேசினேன் நினைக்கிறேன்.
இந்த 9 12 வரை ஆசிரியர் தன்னுடைய தொனியை மாற்றுகிறார். வாசிப்போமா யாராவது? பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவரல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆமென். 1 8 வரையிலான வசனங்களில் இந்த எபிரேய விசுவாசிகள் மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருப்பது போல் தெரிகிறது. ஆசிரியர் எச்சரிக்கிறார், கடினமான வார்த்தைகளை பேசுகிறார். இவர்கள் விசுவாசத்தை மறுதலித்து போகிறார்களோ, கிறிஸ்துவை விட்டுவிட்டு செல்கிறார்களோ என்று தோன்றக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளவு கடினமான வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் இந்த வசனங்களை வாசிக்கின்ற பொழுது ஆசிரியர் தன்னுடைய துணியை மாற்றுகிறார். ஓ, அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் எல்லாரும் அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லை. உங்களுக்குள் ரட்சிப்பினுடைய சாட்சிகள், சான்றுகள், நிறுவனங்கள், அடையாளங்கள் உங்களுக்குள் இருக்கின்றன என எனக்கு தெரியும். கடைசியில் நீங்கள் தேவனுடைய வாக்குறுதிகளை சுதந்திரிப்பீர்கள் என்று அவர்களை அவர் உற்சாகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், தூக்கி நிறுத்துகிறார். அவ்வளவு ஒரு மேய்ப்பனுடைய இருதயத்தை, தன்னுடைய நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய ஆடுகள் எவ்வளவு கடினப்படும், அவைகளை எப்படி சீர்படுத்த வேண்டும் என்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆவியையும் இருதயத்தை இந்த வசனங்களை பார்க்க முடிகிறது. இந்த 4 வசனங்களை 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்ளலாம். மதியுரையிலே உற்சாகமும் எச்சரிக்கையும் இருக்கும் என்று நாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறோம். இந்த 4 வசனங்களில் 2 உற்சாகங்களையும் 2 எச்சரிக்கைகளையும் பார்க்கிறோம். 9, 10 இந்த 2 வசனங்களும் ஆசிரியர் கூறும் 2 உற்சாகப்படுத்துதல். 11, 12 ஆசிரியர் கூறும் 2 எச்சரிக்கைகள். நல்ல அற்புதமான மதியுரை, மதியுரைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. 9, 10 அதுல என்ன சொல்லுகிறார்? முதல் உற்சாகப்படுத்துதல் 1, அந்த 9ஆம் வசனம், பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் இரட்சிப்புக்குரியவைகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம் என்கிறார். அந்த விசுவாசிகள் மேல் இவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இங்கு தருகிறது. ஓ, உங்களை குறித்து எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்களை குறித்து நான் இப்படி நிச்சயித்திருக்கிறேன் என்று ஆசிரியர் விசுவாசிகள் மேல் வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய நம்பிக்கையையும் நிச்சயத்தையும் வெளிப்படுத்துகிறார். என்ன நிச்சயம்? நான் இதுவரை கடினமாக பேசினாலும் கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ரட்சிப்பின் சான்றுகள், அடையாளங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றன என்று எனக்கு தெரியும் என்று ஆசிரியர் கூறுகிறார். அந்த ரட்சிப்பினுடைய சான்று, அது அடையாளம் என்ன? உள்ளான ஜீவனில் தேவன் உங்களில் ஆரம்பித்த ரட்சிப்பை இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அங்க தெளிவாக தெரிகிறது. பிரியமானவர்களே என்ற வார்த்தை அது பரிசுத்தவான்களை மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தை, தேவ மக்களை மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் சுமார் 60 முறைக்கும் மேலாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோவான் தம்முடைய நிருபத்தில் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறார். எபிரேய நிருபத்தில் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் ஆசிரியர் பிரியமானவர்களே என்று குறிப்பிடுகிறார். பாசத்துக்குரியவர்களே, இது ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய மக்களை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு சொல் என்று தெளிவாக தெரிகிறது. நாம் பார்த்த இந்த 6ஆம் அதிகாரம் 4, 5 இந்த வசனங்களிலே அவர்கள் 5 காரியங்களை அனுபவித்தார்கள். பரம ஈவ ருசி பார்த்தார்கள், ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள் என்று 5 காரியங்களை சுவைத்தார்கள் என்று பார்த்தோம். ஆனால் 5 அனுபவங்களிலே ரட்சிப்பு என்ற வார்த்தை இல்லை. நான் அதற்காக ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை என்று சொல்ல வரவில்லை. ரட்சிப்பு என்ற வார்த்தை அங்கு இல்லை என்று மட்டும்தான் குறிப்பிடுகிறேன். ஆனால் இந்த வசனத்துக்கு வருகின்ற பொழுது தேவன் ரட்சிப்பை உங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்று இந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் என்றால்
அந்த ரட்சிப்போடு சேர்ந்து பல காரியங்கள் போகும். ரட்சிப்பு என்பது தனியாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய காரியம் அல்ல. ரட்சிப்புக்கு சான்றுகளும் உண்டு, ஆசீர்வாதங்களும் உண்டு. நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பதனால் பெறக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதனுடைய சான்றுகள், சாட்சிகள், அடையாளம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரங்களை நீ வாசித்து பாருங்கள். ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்படுகிறேன், தேவனோடு ஒப்புரவாகிறேன், தேவனிடத்தில் சமாதானம் பெறுகிறேன், என்னுடைய நிலைமையிலே நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன் என்று ஆசீர்வாதங்களை இந்த ஆசிரியர் ஒரு பட்டியலிடுவார். அதுபோல சான்றுகள் அல்ல அடையாளம் என்ன என்றால், என்னுடைய மனம் புதிதாக்கப்படுகிறது, நான் புதுப்பிக்கப்படுகிறேன், நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்து சாயலாக்கப்படுகிறேன் என்று இந்த ரோமர் 5, 6 போன்ற அதிகாரங்களிலே பல சாட்சிகளை பார்க்க முடியும். ரட்சிப்போடு சேர்ந்து போகக்கூடிய பல காரியங்கள். இந்த எபிரியர் ஆசிரியர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 5:11 6:5 வரை ரட்சிப்புக்கு ஏதுவான அல்லது ரட்சிப்போடு சேர்ந்து போகக்கூடிய காரியங்கள் என்னவென்று ஒரு சிறிய பட்டியல் கொடுக்கிறார். இவர்கள் சிறு பிள்ளைகளாய் இல்லாமல் முதிர்ச்சி அடைவார்கள், திரவ உணவு சாப்பிடாமல் திட உணவு சாப்பிடுவார்கள், நீதியின் வசனத்தில் பயிற்சியற்றவர்களாய் இல்லாமல் நீதியின் வசனத்தில் பயிற்சி பெற்றிருப்பார்கள். இவர்கள் வெறுமனே செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்பாமல் ஜீவனுக்கு ஏதுவாக தேவனை பற்றி கொண்டிருப்பார்கள். இவர்கள் புறம்பான சடங்குகளிலே நின்று விடாமல் உள்ளான மறுபடி பிறத்தல், மறுசாயலாக்கப்படுதல், புதிய ஜீவன் இவர்களை பெற்றிருப்பார்கள். இவர்கள் அடிப்படை உபதேசங்களை நின்று விடாமல் வரப்போகிற நித்தியத்தை மனதில் வைத்து மேலும் மேலும் பயின்று கொண்டிருப்பார்கள். இவர்கள் ஒன்றை கொஞ்சம் சுவைப்பதோடு ருசிப்பதோடு நின்று விடாமல் முழுவதையுமே இவர்கள் புசிப்பார்கள். இவர்கள் அற்புதங்களை காண்பதில் நின்று விடாமல் இவர்களே அற்புதமாக இருப்பார்கள் என்று ஆசிரியர் ரட்சிப்போடு சேர்ந்து போகக்கூடிய பல காரியங்களை இந்த நிருபத்தில், இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். இது ஆசிரியர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உற்சாகப்படுத்துதல். ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டு. உங்கள் உள்ளான ஜீவனிலே தேவன் தம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, இது உள்ளான ஜீவனில் தேவன் நம் ரட்சிப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதோடு நின்று விடாமல் புறம்பான உங்கள் வாழ்விலும் இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகள் நிறைந்திருக்கின்றன, இதையும் நான் பார்க்கிறேன் என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். 10ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்துவிடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எளிமையான வசனம், ஆனால் மிகவும் ஆறுதலான வசனம். அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகள் உங்களிடத்தில் இருக்கின்றன, இது புறம்பான அடையாளத்திலும் நான் காண்கிறேன். இது ஆசிரியர் தேவனை பற்றி என்ன புரிந்து வைத்திருக்கிறார். இது ஆசிரியருக்கு தேவனை பற்றிய அறிவு. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் சொல்கிறார் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் உள்ளான காரியத்தில் மட்டுமல்ல, இது வெளியாக தெரிகிறது, பகிரங்கமாக வெளிப்படையாக தெரிகிறது. எப்படி என்றால், தேவன் நீதி உள்ளவர். நீங்கள் ரட்சிப்பின் அடையாளமாக வெளியே நீங்கள் இப்படி நடக்கிறீர்கள், வெளியே இப்படி வாழ்கிறீர்கள், உங்கள் செயல்களை நான் பார்க்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்தீர்கள், இப்போதும் செய்து வருகிறீர்கள். இவைகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. அவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் காரணமாக நீங்கள் அன்று பரிசுத்தவான்களை சேவித்தீர்கள், பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்தீர்கள், இன்றைக்கும் தொடர்ந்து பணிவிடை செய்து வருகிறீர்கள். தேவன் இவைகளெல்லாம் மறப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார். அன்பான பரிசுத்தவான்களே, மிகவும் ஒரு ஆறுதலான ஒரு காரியம் சொல்கிறேன். பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது செய்ததையும் செய்து வருவதையும் தேவன் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆமென். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவர் கணக்கு வைத்து திருப்பி கொடுக்கிற தேவன் தான். அவர் யாருக்கும் ஒருபோதும் கடன்பட்டவர் அல்ல. தம்முடைய கணக்கை மிக துல்லியமாக அவர் வைத்திருப்பார். யோசித்து பாருங்கள், இந்த பரிசுத்தவான்கள்
எபிரேய கிறிஸ்தவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியாது. ஆனால் ஆசிரியர் சொல்லுகிறார், உற்சாகப்படுத்துகிறார், தேவன் உங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார். உங்கள் ரட்சிப்பின் அத்தாட்சியாக, நிரூபணமாக நீங்கள் செய்தவைகளை எல்லாம் தேவன் மறப்பதில்லை. இதனுடைய பொருள், பிறர் மறக்கலாம், அது ஒரு பொருட்டே அல்ல. தேவன் நினைக்கிறார், தேவன் மட்டும் நினைத்தால் போதுமானது. எனவே உள்ளான ஜீவனில் தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் அல்லது மறுசாயலாக்கி கொண்டிருக்கிறார் என்பதின் சான்று புறம்பான காணத்தக்க கனி என்பது தெரிகிறது. இரண்டும் உற்சாகம்தான். உள்ளான ஜீவனிலும் தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதற்கு நிரூபணம், சாட்சி, புறம்பாக காணத்தக்க கனி. ஒரு சிறிய எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஜீவன் சரியாக இருந்தால் கனி சரியாக இருக்கும். என் மகளுடைய தோட்டத்தில் ஒரு ஆப்பிள் மரம் இருந்தது. வருடாவரம் அந்த ஆப்பிள் மரத்தில் நிறைய காய்கள் காய்க்கும். ஆனால் ஒரு பழத்தை கூட சாப்பிட முடியாது. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம். என்னவென்றால் ஒவ்வொரு பழத்திலும் ஒரே ஒரு ஓட்டை இருக்கும், ஒரு கருப்பு ஓட்டை. அந்த கருப்பு ஓட்டையில் ஒரே ஒரு புழு இருக்கும். நூற்றுக்கணக்கான பழங்கள். மேலே மருந்து தெளித்து பார்த்தோம், கீழே வேரிலே உரம் போட்டு பார்த்தோம், என்னென்னவோ செய்தோம், இலைகளிலே மருந்து தெளித்தோம். 3 ஆண்டுகள் தொடர்ந்து இப்படி செய்தோம். நூற்றுக்கணக்கான பழங்கள் வரும். எல்லா பழத்திலும் ஒரே ஒரு ஓட்டை, அந்த ஓட்டையில் ஒரே ஒரு புழு. மரத்தை வெட்டி போட்டோம். உள்ளாக ஜீவனில் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் புறம்பாக காணத்தக்க கனியும் சரியாக இருக்கும். நாம் உள்ளாக அனுபவிக்கக்கூடிய கிருபை கிரியைகளாக வெளிப்படும். தேவன் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்றால் நாம் தேவன் மேல் வைத்திருக்கும் அன்பின் ஆதாரமாக அது வெளியே வரும். இது நிச்சயம். எனவே ஆசிரியர் 2 காரியங்களை வைத்து உற்சாகப்படுத்துகிறார். ஒன்று, உங்கள் உள்ளான ஜீவனில் தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இதற்கு நிரூபணமாக, அத்தாட்சியாக, புறம்பாக உங்கள் வாழ்க்கையில் இதற்கேற்ற கனி இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்தீர்கள், இப்போதும் பணிவிடை செய்கிறீர்கள் என்று அவளை உற்சாகப்படுத்துகிறார். இது 10ஆம் வசனம். 11, 12 இந்த 2 வசனங்களிலே 2 எச்சரிக்கைகளை கொடுக்கிறார். நல்ல மதிவுரை. என்ன மதிவுரை? நீங்கள் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரட்சிப்பிலை முடிவு வரை நிலைத்திருக்க வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்கிறார். முதல் எச்சரிக்கை, நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள். 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. நேரே நாங்க எங்களுக்கு மாதிரியே இந்த உலகத்தில் கிடையாது. எங்களுடைய மாதிரி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருவரை மட்டும்தான் நோக்கி பார்ப்போம், இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்தில் சொல்வார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வார். இப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் நமக்கு அவசியம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்று அரிது அரிது. ஆனால் இல்லாமல் இல்லை, எங்காவது இருப்பார்கள், தேடி பார்க்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு ஆசிரியர் எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு முன்வைக்கக்கூடிய எச்சரிக்கை இதுதான். அசதியாகிறாதீர்கள், சோம்பலாகிறாதீர்கள். வாக்குத்தத்தத்தை பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்திரித்துக் கொண்ட மக்கள் இருக்கிறார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை அன்பான பரிசுத்தவான்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு முறையாவது வாசியுங்கள் என்று நான் உங்களுக்கு மதியுரை கூறுவேன். இது உற்சாகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் ஆசிரியர் சொல்வது, இந்த முன்மாதிரிகள் எல்லாம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். எங்கோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல முன்மாதிரிகளே நமக்கு இல்லை என்பது போல இருளில் நாம் தடவி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள் என்பதை உற்சாகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்கிறேன். 2வது 12ஆம் வசனம், ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி
நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். 2 உற்சாகம். 1, உள்ளான ஜீவனில் உங்களது ரட்சிப்பின் கிரியைகள் உண்டு. 2வது, வெளியே உங்களுடைய செயல்களை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இவருடைய அடையாளம் இருக்கின்றன. 2 எச்சரிக்கைகள். 1, முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள். 2, ஜாக்கிரதையாயிருங்கள், கவனமாயிருங்கள். எதற்காக? பூரண நிச்சயம் உண்டாகும்படி. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. நாம் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்க மாட்டோம். இந்த பூரண நிச்சயம் என்ற வார்த்தை கொலோசியர் 2:2, 1 தெசலோனிக்கர் 1:5, எபிரேயர் 6:11, 10:22 போன்ற பல பகுதிகளிலே பூரண நிச்சயம், அதாவது தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை நாம் முழுமையாக சுதந்திரிப்போம். பூரணமாக முழுமையாக சுதந்திரிப்போம் என்பது ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்குறுதியை நாம் அடைவோம். இதற்கு ஆதாரம் என்ன? இயேசு கிறிஸ்து என்ற நபரும் அவர் சிலுவையிலே செய்து முடித்த வேலையும் தான் இதற்கு ஆதாரம். அவர் உண்மை உள்ளவர். எனவேதான் பேதுரு தம்முடைய நிருபத்தில் எப்படி சொல்லுகிறார்? 2 பேதுரு 1:10-11. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நம்முடைய அழைப்பு என்ன? இவைகளை வேறு இட அமைப்பில் சூழமையில் எடுத்து அப்படியே உருவி வேறு எதற்கோ பயன்படுத்துவார்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். பூரண நிச்சயம். இதை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். எனவே பரிசுத்தவான்களே, நம்முடைய ஓட்டம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய விசுவாசம், இவைகளெல்லாம் நிச்சயம். இதை நாம் நிச்சயப்படுத்திக் கொண்டால், உறுதிப்படுத்திக் கொண்டால் நாம் வளர்வோம், நாம் முதிர்வோம், நாம் தேறுவோம். இவைகளெல்லாம் உறுதிப்படுத்தவில்லை என்றால், நமக்கு நிச்சயமாகவில்லை என்றால் நம்முடைய வளர்ச்சி தடைப்படும், நாம் முதிர்வது நின்றுவிடும். எனவே நிலைத்திருத்தல், முடிவு வரை நிலைத்திருத்தல். இதற்கு எதிரி பிசாசு அல்ல, நம் சோம்பேறித்தனம், அசதி, மந்தம். எதற்கெடுத்தாலும் பிசாசை போட்டு நாம் குற்றப்படுத்தக்கூடாது, அவனை மிதிக்கக்கூடாது. வேதம் வாசிக்க கூடாது என்று பிசாசு சொல்லுவான், ஜெபிக்க கூடாதுன்னு காதில் ஓதுவான். என்னுடைய சோம்பேறித்தனம். நான் பிறப்பால் கத்தோலிக்கன். கத்தோலிக்க மதத்திலே சாவான பாவம், அற்ப பாவம் என்று பலவிதமான பாவங்கள் உண்டு. அதற்கு மூல காரணமாக கார்டினல் சின்ஸ் என்று சொல்வார்கள். மூல பாவங்கள், மார்டல் சின்ஸ், வீனியல் சின்ஸ் என்பது போல மூல பாவங்கள் கார்டினல் சின்ஸ் என்று சொல்வார்கள். இவைகளை உருவாக்கியவர்கள் எவக்ரியஸ் போன்டிகஸ் என்ற எகிப்திய துறவி, கிரகரி த கிரேட் ஒரு பிஷப் 6ஆம் நூற்றாண்டு, எவக்ரியஸ் போன்டிகஸ் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், தாமஸ் அக்யூனாஸ் 13-14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். மூல பாவங்கள் என்று 7 பாவங்களை இந்த கத்தோலிக்க மதத்தில் குறிப்பிடுவார்கள். பிரைட் பெருமை, என்வி காய்மகாரம், ராத் கோபம், ஸ்லாத் சோம்பேறித்தனம், கிரீட் பேராசை, கிளட்டனி பெருந்தீனி, லஸ்ட் இச்சை. சாவான பாவங்கள் என்று பல பாவங்களை சொல்வார்கள். அவைகளெல்லாம் ஆக்ஷன்ஸ், செயல்கள், நாம் செய்யக்கூடிய செய்கள், புறம்பான செயல்கள். ஆனால் இந்த புறம்பான செயல்களுக்கு மூல காரணம், ஆட்டிடியூட்ஸ், மனப்பாங்கு என்னவென்றால் இவைகள் தான். பெருமை, காய்மகாரம், உள்ளத்திலே எழும் கோபம், சோம்பேறித்தனம். இந்த 7 மூல பாவங்களிலே அவர்கள் குறிப்பிட்டது ஒன்று அசதி, சோம்பேறித்தனம், மந்தம், பேராசை, பெருந்தீனி, இச்சை. இவைகளெல்லாம் ஆட்டிடியூட்ஸ், உள்ளானவை. எனவேதான் ரூட், வேறு போன்றவை என்று சொன்னார்கள். எபிரேயர் ஆசிரியர் இந்த 3வது எச்சரிக்கையிலே அதான் சொல்லுகிறார். ரயில் வண்டி போய்கொண்டிருக்கிறது. தண்டவாளத்தில் போகும்போது அந்த என்ஜின் தொடர்ந்து போக வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக அங்கு ஆற்றல் வந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக ஆற்றல் வரவில்லை என்றால் யாரும் முன்னும் பின்னும் யாரும் தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்டவாளத்தின் உராய்விலேயே இந்த ரயில் நின்றுவிடும்.
தொடர்ந்து இருந்துக்க வேண்டும். அசதி, சோம்பல், அலுப்பு இவைகளெல்லாம் உராய்வு தான், நின்றுவிடும். இது போன்ற கிளாக் யாரும் இப்போது பயன்படுத்துவதில்லை. முன்பு இந்த பெண்டுலம் ஊசல் கொண்டு ஆடிக்கொண்டே இருக்கும். நாம் பயன்படுத்தக்கூடிய கை கடிகாரத்திலும் ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கு அந்த சுருள்களை ஒவ்வொரு நாளும் வைன் பண்ணிக்கொண்டே இருப்போம். பின்னால் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான சுருள்வில் தொடர்ந்து செயல்பட வேண்டும், ஊக்கம் தர வேண்டும், புஷ். இல்லை என்றால் இந்த ஊசல் கொண்டு தானாகவே செயலற்ற நிலைக்கு வந்துவிடும். டல்னஸ் அப்படிப்பட்டதுதான். நான் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடிய பல ஜெபங்களிலே ஒரு ஜெபம், தேவனே, இந்த பூமியில் வாழும் வரை அனலுள்ள ஆவியை தாரும், தெளிந்த புத்தியை தாரும், ஆரோக்கியமான உடலை தாரும். முதல் குறிப்பு, அனலுள்ள ஆவியை தாரும். ஒரு நாளும் அனல் குறைந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் தெளிந்த புத்தியை காத்தார். சில கேள்விகளோடு நாம் முடித்துக் கொள்வோம். என் வாழ்வில் ரட்சிப்பின் கனிகள் காணப்படுகிறதா? பொதுவாக நம்ம வேத பாடத்தை முடித்துவிட்டு போய்விடுவோம். இவைகள் செயலாக்கம் என்ன? நடைமுறை செயலாக்கம் என்று ஒன்று இல்லை என்றால் இவைகள் எல்லாம் வெறுமனே தகவல்களாகவும் விவரங்களாகவும் நின்றுவிடும். எந்த முடிவு எடுக்கப் போவதில்லை. உலகத்தினுடைய அழுத்தம், பாரம், சுமை, கடமைகள், பொறுப்புகள் இவைகளெல்லாம் உந்தி தள்ளும். நேரம் செலவழித்து நாம் பார்ப்பதில்லை. இவைகளெல்லாம் புறந்தள்ளி விட்டு நீங்கள் இந்த வேத பாடத்தில் கலந்து கொள்கிறீர்கள். மையாகவே மகிழ்கிறேன். அதற்காக நன்றியை தெரிவிக்கிறேன். சில கேள்விகளை முன்மன் வைக்கிறேன், யோசித்து பாருங்கள். இப்படித்தான் கேட்க வேண்டும் அல்ல, இவைகளை நான் ஒரு முன்சுவையாக தருவேன். என் வாழ்வில் ரட்சிப்பின் கனிகள் காணப்படுகிறதா? இந்த ஆசிரியர் சொன்னார், ரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் உங்களிடத்தில் உண்டு என்று நான் நம்பி இருக்கிறேன் சொன்னாரே. என்னை குறித்து இந்த ஆசிரியர் சொல்லுவாரா? என் வாழ்வில் ரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் உன் வாழ்க்கையில் உள்ளாகவும் புறம்பாகவும் உள்ளன என்று சொல்வாரா? 2, என் மறைவான பிரயாசங்களை தேவன் பார்க்கிறார் என்ற நிச்சயத்தை நான் வாழ்கிறேனா? இந்த ஒரு எண்ணம் போதும். என்னை தேவன் பார்க்கிறார், என் செயல்களை தேவன் பார்க்கிறார். அவர் அநீதி உள்ளவர் அல்ல, மறப்பவர் அல்ல. இந்த எண்ணம் நம்முடைய ரட்சிப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கும் பேணி பாதுகாத்து முனைப்போடு முனைந்து செல்வதற்கும் நமக்கு போதுமானதாக இருக்கும். 3, இந்த ஆசிரியர் சொன்னால், உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ததையும் செய்து வருவதையும் மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொன்னாரே. தேவன் மேல் வைத்த அன்பு, என் பணிவிடை தேவன் மேல் வைத்த அன்பினாலா, அல்லது கடமையினாலா, கட்டாயத்தினாலா, கட்டளையினாலா, பயத்தினாலா, பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பினாலா, அல்லது பாராட்டுக்காகவா? 4, என் நம்பிக்கை பலமடைகிறதா, பலவீனமாகிறதா? எது பலப்படுத்துகிறது, எது பலவீனப்படுத்துகிறது? நான் சோம்பேறியா அல்லது சுறுசுறுப்பானவனா? நான் ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தையும் சுறுசுறுப்பையும் பேசுகிறேன். என் நிலைமையை நான் மாற்ற வேண்டுமா, மாற்ற வேண்டாமா? மாற்ற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நான் நோக்கி பார்க்கும் விசுவாசிகள் இந்த பூமியிலே யாராவது உண்டா? யாரை பார்க்கிறேன், எதை பார்க்கிறேன்? எல்லாவற்றையும் கூட்டி கழித்து இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள், இவர்கள் இலக்கை நோக்கி உறுதியாக முன்னேறுகிறார்கள் என்று சொல்வார்களா? இல்லை இல்லை, மெல்ல மெல்ல விலகிறார்கள் என்று சொல்வார்களா? நீடித்துக் கொள்கிறேன். என்னுடைய பகுதியை நான் முடித்து விட்டேன். அடுத்த வாரத்திலிருந்து சகோதரர் மில்டன் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் தொடர்வார். Praise the Lord. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய மதியுரைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பன் தான் அன்பு கூறுகிற பிள்ளைகளை சிட்சிப்பது போல எங்கள் புறம்பான நிலையையும் உள்ளான நிலையையும் அறிந்தவர் நீர். பல வேளைகளில் எங்கள் உள்ளான நிலை எங்களுக்கே தெரிவதில்லை ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கண்களுக்கு எதுவும் மறைவானதல்ல. எங்களை விட எங்களை பற்றி நீர் அதிகமாய் அறிந்து வைத்திருக்கிறீர். ஆகவே எங்களை ஊக்குவிக்கிற, எங்களை எச்சரிக்கிற, சமநிலையுள்ள உம்முடைய வார்த்தைக்காய், உம்முடைய பேசுதலுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
ஆண்டவரே, உம்மை விட்டு எங்களை பிரிக்கின்ற எல்லா எதிர்மறையான காரியங்களை குறித்து நாங்கள் எச்சரிக்கையா இருக்க உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு அளித்திருக்கின்றீர், நித்திய ஜீவனை தந்திருக்கின்றீர், பரிசுத்த ஆவியில் எங்களை பங்குறச் செய்திருக்கின்றீர், வரவிருக்கிற யுகத்தின் வல்லமையில் முன்சுவை தந்திருக்கின்றீர். இப்பேற்பட்ட ரட்சிப்பை பெற்ற மக்களாகிய நாங்கள் வளர்ந்தேற, முதிர்ச்சி பெற ஆண்டவரே முனைந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய எச்சரிக்கைகளை நாங்கள் மனதில் பதித்துக் கொள்ள, எங்களை நாங்களே உம்முடைய வெளிச்சத்தில் ஆராய்ந்து பார்க்க, ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலும் பணிவிடையிலும் கனிகள் உண்டா, விளைவுகள் உண்டா, வீரியம் உண்டா, தாக்கம் உண்டா, வல்லமை உண்டா, உடைய நற்செய்திக்கான பயனுண்டா என்பதை நாங்கள் எங்கள் உடைகளை அல்ல, எங்களுடைய இருதயங்களை கிழித்துக் கொண்டு ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை உம்முடைய வெளிச்சத்தில் முற்றுமுடிய எங்களை காண்பிப்பீராக. நாங்கள் இன்று கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் கேட்டது போல வெறும் தகவலாய் அல்ல, மாறாக எங்களை மறு உருவாக்குகின்ற, ஆண்டவரே எங்களை மாற்றுகின்ற, பரமன் கைகளிலே பயனுள்ள பாண்டங்களாய் எங்களை உருவாக்குகின்ற வார்த்தைகளாய் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு மாற்றுவீராக. ஆண்டவரே, பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய வார்த்தையில் படுகின்ற இந்த பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு நீர் அநீதியுள்ளவர் அல்ல. அதே போன்று உடைய வார்த்தையிலே தேவனுடைய மக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயாசப்பட, ஆண்டவரே மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. கலந்து கொண்ட தேவ மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய கைகளிலே ஆண்டவரே 100 கனி கொடுக்கின்ற மக்களாய் தேவ மக்கள் எல்லாரையும் மீது ஆஸ்வதிப்பீராக. களைகளை எல்லாம் எடுத்து போடுவீராக. கடினமான பகுதிகளை எல்லாம் எடுத்து போடுவீராக. மந்தங்களையும் வசதிகளையும் எடுத்து போடுவீராக. எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரே பொழுந்து விட்டு எரிய செய்வீராக, உயிர்ப்பிப்பீராக. துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரம் யாவற்றை உமக்கு ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.